தம்பி சொல்லுங்க. வீடு உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கு 1.5 மாசம் வாடகையை நீங்க காசா கையில கொடுத்துடணும். காசெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. எது ஜிபே பண்றேன். விளையாட்டு பையனா இருப்பா போல இருக்குது. டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ. ப்ரோவா? புரோக்கர் தானே நீங்க? ஷார்ட்டா ப்ரோ. அப்புறம் வேற எதுவும் கெட்ட பழக்கம் எதுவும் இல்லையே? கெட்ட பழக்கம் இல்ல. வாரத்துல ஒரு 3 நாள் சரக்கு போடுவேன். 3 நாளா? சரி 3 நாளோட நிறுத்திங்க. நான் நிறுத்தும், அவன் கேட்க மாட்டானே. யார் அவன்? உள்ளவரான அட்டன் மாட்டான். மைண்டா நிறுத்திங்க. ஹவுஸ் ஓனருக்கு தொல்லைகளை கொடுக்க கூடாது. நான் எங்க தொல்லை கொடுக்க போறேன்? வாரத்துல ஒரு 2 நாள் பார்ட்டி பண்ணுவேன். நல்லா சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் வச்சு பசங்க கூட சரக்கெல்லாம் போட்டுன்னு ஜாலியா டான்ஸ் கின்ஸ்னு பார்ட்டி பண்ணுவியா? ஆமா. யோ அது ஹவுஸ் ஓனர் பிடிக்கலனா? ஹவுஸ் ஓனர் பிடிக்கலாம். ஏற்கனவே இருந்தது ஹவுஸ் ஓனரு. வீட்டுல பார்ட்டி பண்ணி சாங் எல்லாம் போட்டு சவுண்ட் சத்தமா வச்சிருந்தோம். திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து சவுண்ட் அதிகமாக ஸ்பீக்கரை கீச்சிட்டான். அப்புறம் கோவத்துல அந்த ஆளுக்கு காதுல இருக்க ஜவ்வு அடிச்சு கீச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கும் கேட்கல, என்னையும் எதுவும் கேட்கல. இவர் எப்படி ஹவுஸ் ஓனர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஏங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு வீடு கொடுப்பாங்க ப்ரோ? எங்கேயோ இருக்க ஹவுஸ் ஓனர் எல்லாம் தெரியாத போது எல்லாம் பாத்துக்கலாம் ப்ரோ. சரி வீட்டுக்கு யாரும் அடிக்கடி வரமாட்டாங்களே? அடிக்கடிலாம் வரமாட்டாங்க. அம்மா அப்பா 2 அக்கா ஒரு தங்கச்சி வீட்லயே தான் இருப்பாங்க. கேட்டா சிங்கிள்னு சொல்லுங்க. சிங்கிளா? ஆமா. நம்ம மிங்கிள் ஆயிட்டான் அப்புறம் என்ன ப்ரோ? நீங்க வீடு மட்டும் வாங்கி கொடுங்க ப்ரோ. ஹவுஸ் ஓனரை நான் பாத்துக்கிறேன். இருக்கவே இருக்குது டெனன்ட் ஆக்ட். அந்த ஆளை உண்டு இல்லைன்னு பண்றேன். அவ்வளவு சீக்கிரமா வீட்டை காலி பண்ண முடியாது. நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கு மீறி தொல்லை பண்ணாருன்னு வச்சுக்க, வாங்க சார்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நகையை காணும்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து காலி பண்ணிடுறேன். மோசமான ஆளாக்குற உனக்கு நான் வீடு பார்க்க மாட்டேன் போயா. ஏன்னா ப்ரோ பண்ணுங்க ப்ரோ. இல்ல பிரதர் நீ பண்ண தப்பு. ஹவுஸ் ஓனர்லாம் பாவம் இல்லையா? கமிஷன் வருது இல்ல, நீ வீட்டை மட்டும் காட்டு. தலைவா அதுல தலைவா ஹவுஸ் ஓனர்லாம் தங்கமானவன். அதுக்குன்னு நீ நம்ம தொழில் பூர்வீக சொத்துல வாடுறவன் பொண்டாட்டி சொத்துல வீட்டை வாடகை விட்டுறவங்க எல்லாம் மரியாதை விடணும். வாங்க நீங்க காட்டுங்க வீட்டை. ஹவுஸ் ஓனர் மேல உங்களுக்கு என்ன போகும் ப்ரோ? ஆணி அடிக்க கூடாதுன்றானுங்க வீட்டுல. லாஸ்ட் அந்த ஹவுஸ் ஓனர் ஆணி அடிக்க கூடாது ஆணி அடிக்க கூடாதுன்னு டெய்லி கால் வரும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆணி அடிச்சேன், காலே வரல. போன் காலா? கை காலு. இந்த காலா? யோ நீ என்னையா பண்ண ப்ரோ? பொம்மையை வச்சு ஷூட்டிங் எடுப்பாங்க, ஒரே சூனியை வச்சு விட்டேன். இதானே வீடு? சூனியம்மா? 1 மாசம் மானியத்துக்கு ஆசைப்பட்டு சூனியத்துல மாட்டிக்க போனதோ வரல பாரியா. இந்த சுத்தி ஆணி கூட வண்டியில தான் வச்சுக்கிறேன். வாங்க வீடு மட்டும் கிடைக்கட்டும். என்ன கதியா வரான்னு பாருங்க அவனுங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க ப்ரோ, டைம் இல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஹவுஸ் ஓனர் வர சொல்றேன். சீக்கிரம் வர சொல்லுங்க அவனை. ப்ரோ நம்மளை பத்தி நல்ல மாதிரி காதல போட்டு போங்க ப்ரோ. போன ஹவுஸ் ஓனருக்கு 6 மாசம் பாக்கி. என்ன புரோக்கர் போய் ப்ரோ ஹவுஸ் ஓனர் எங்க ப்ரோ? நான் தான்டா ஹவுஸ் ஓனர். சார் நீங்க தான் ஹவுஸ் ஓனர். சார் உட்கார்றா. சார் பரவாயில்ல உட்கார்றா. சார் உங்க முன்னாடி சார். சார் ஏய் உட்கார்றா. சார் இல்ல சார் பரவாயில்ல சார். டேய் டெனன்ட் ஆக்ட் பத்தி எல்லாம் பேசுன, இப்படி ஆக்ட் பண்ற? நான் இதுதான் டெனன்ட் ஆக்டா? சார் 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 நான் தலையை சொன்னேன்னு அடிப்பான். சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். சார் சார் நீங்களே புரோக்கரா வந்தீங்க, இங்க நீங்க ஹவுஸ் ஓனரா இருக்கீங்க. என்ன ஒரு புரோக்கர் கிட்ட நல்ல ஒரு டெனண்டா பார்த்துட்டு வாயான்னா அவன் காசுக்கு ஆசைப்பட்டுக்குன்னு அவங்ககிட்ட 10,000 5,000 கமிஷன் வாங்கினு கண்டவனை தூக்கி வீட்டுல விட்டுறான். அதுக்கு தான் நாங்களே களத்துல இறங்கிடுறோம். நானே புரோக்கர், நானே ஹவுஸ் ஓனர். எதிர்பார்த்துக்க மாட்டேன் இந்த ட்விஸ்ட். நீ சார் இல்ல சார் சத்தியமா தெரியாது சார். அது எப்படி தனியா வருவீங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலி தங்கச்சி அம்மா ஆயாவோட செட்டில் ஆயிடுவீங்க. சார் நைட் எப்படி 8 மணி நேரம் சரக்கு அடிப்பேன் சார். இல்ல சார் அது சும்மா ஒரு கேட்ட ஹவுஸ் ஓனர் அடிப்பேன் சார். தயவுசெய்து சொரியாதீங்க சார். சார் பயங்கரமா என்னென்ன வேலை பண்ண, எவ்வளவு திமுறா உனக்கு சார்? ஹவுஸ் ஓனர் வீட்டுல ஆணி அடிக்கூடாது சொன்னா ஹவுஸ் ஓனரை நினைச்சு பொம்மையில ஆணி அடிப்ப சார். சும்மா ஃபண்டுக்காக சொன்னேன் சார். சார் எதுடா பண்ணு? ஒத்த ஆளா நின்னு கஷ்டப்பட்டு லவ் பண்ணடா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணதுனால அவங்க சொத்தை எழுதி கொடுத்தாங்க. இது தப்பா சார்? அதுதானே சார் நானும் சொல்றேன். அப்போ சார் எப்படி வந்தானடா காசு உனக்கு?
என் வீடு வாடகை கொடுத்துனா உனக்கு கொடுமை பரதேசி. நான் தெரியாம சொல்றேன் சார், மன்னிச்சிருங்க சார். என்னடா தெரியாம சொல்றேன். இனிமேட்டு தப்பா பேச மாட்டேன் சார். டேய். house owner-ங்கள. டேய் சாரு நைட் 8 மணியா சரக்கு அடிப்பாரு, தட்டிக்கிற நம்மளே அடிப்பாரு. சார் வேணாம் சார். காலத்தை தூக்கி விட்டு அது எப்படி முன்னாடி இருந்த ஹவுஸ் ஓனரு சவுண்டு ஏன்டா அதிகமா வச்சான்னு ஸ்பீக்கரை கீச்சி வச்சா அவர் காதை அடிச்சு அவர் காதை கீச்சி வச்சுக்கிறேன். சார் 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 வேணாம் சார். சார் வேணாம் சார். என்ன சார் அடி வாங்கி ரொம்ப டயர்டா இருக்கு சார். தண்ணி கொஞ்சம். டேய் தண்ணி கூறா சார். ஐஸ் வாட்டரா? ஐஸ் வாட்டர் தான், ஐஸ் வாட்டர் தான். என்ன கேஸ் உனக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு? எத்தனை ஹவுஸ் ஓனர் தண்ணி காட்டியிருப்ப. ரொம்ப தண்ணி தாக இருக்குதா? என்ன என்னடா அங்க பாக்குற? டேய் டேய் அங்க நான் பாக்குறேன் சார். உள்ள யாரும் கத்துற சத்தம்லாம் கேக்குது. காலைல இருந்து உன்ன மாதிரி 7 பேர் வீடு பாக்குறோம் வந்தானுங்க. 7 பேருமே ஃப்ராடு. அதுதான் உள்ள வச்சு அர்ச்சனை பண்ணுங்க சார். சார் 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 தெரியாம பண்ணிட்டேன் சார். இனிமேட்டு ஹவுஸ் ஓனர் மரியாதையா பேசு. ஹவுஸ் ஓனர் அவனை இலகாரம். டேய் தம்பி கூறா பலகாரம். தம்பி அடுத்து இன்னொருத்தர் வீடு பார்க்க வரன்னு இருக்கான், நான் போய் ஹேண்டில் பண்றேன் அவனை. நல்லவனா இருந்தா அவனுக்கு இங்க வீடு, இல்லாட்டா அவனுக்கு ஸ்ட்ரைட்டா சுடுகாடு. டேய் என் பேக் எடு. பரதேசி. சார் சார் விட்டுருங்க சார். சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். ஹவுஸ் ஓனர்லாம் உனக்கு அவ்வளோ நெக்கல் ஆயிடுச்சா? சரிடா ஃபோன் வருதா எடு. சார் சார் சார். ஏய் தம்பி ஆமா ஆமா அப்புறம் தான் பேச வராதீங்க வராதீங்க. தம்பி நீ அங்கேயே இருங்க. ஹவுஸ் ஓனர் இருக்காரு. வீடு நீ பார்த்துடலாம். அப்புறம் தம்பி வீடு ஓகே ஆயிடுச்சுன்னா 1 மாசம் வாடகை கொடுத்துடணும். தோ வர அங்கேயே இருங்க. சார் சார். அடா பாவி, இவன் தான் ஹவுஸ் ஓனர்னு தெரியாம வாயை கொடுத்துட்டு இப்படி புண்ணாக்கிட்டானே. ஓ அவர் தலையை சொன்னாலே அடிக்கணும். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன.